இதில் மல்லி செடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுங்களா? முடியல இல்லைங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மற்ற செடிகள் வந்து இந்த மல்லி செடியை நல்லாவே மூடிக்கிட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 x 18 இன்ச்சஸ் க்ரோ பேக் இது. நான் வைக்கும்போது மல்லிச்செடி சின்னதாக இருந்ததுனால அதை சுற்றி வந்து சாமந்தி நாற்றுகள் நட்டு வச்சேன். இப்போ சாமந்தி நாற்றுகளும் ஓரளவுக்கு வளர்ந்து அதில் பூக்களும் கொடுக்க தொடங்கிடுச்சுங்க. இப்போ பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி நாற்றுகள் கிடையாதுங்க, இந்த மண் தக்காளி கீரை செடி தான். இதை நான் போன மாதம் தான் இந்த க்ரோ பேக்கில் வளர்ந்துருக்கிறத பார்த்தேன். ரொம்ப சின்ன செடியாக தாங்க இருந்தது. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெருசாக வளர்ந்து அந்த மல்லிச்செடியே மூடுற அளவுக்கு வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தன்னால் முளைச்சதுனாலே என்னமோ தெரியல, அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது, க்ரோத் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க. ஏன்னா வந்து மல்லிச்செடியும் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மண் தக்காளி கீரையோட யூசஸும் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போது எதில் வந்து எதை மாற்றி வைக்கிறதுன்னு எனக்கு புரியலை. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.